மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆமென் ஆக கடவுது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஸோ இந்த கால வேளையிலே இந்த கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த கானானிய ஸ்திரீயினுடைய சம்பவம் நம்ம எல்லாரும் நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி சம்பவம். சீரோபேனிக்கேயா என்கிற தேசத்தை சேர்ந்த ஒரு கிரேக்க ஸ்திரீ இந்த பெண். இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவள் அல்ல. ஸோ இவள் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறாள் என்றால், தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பிசாசு பிடித்து கொடிய வேதனையில் சிக்கி தவித்த தன்னுடைய மகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவள் ஜெபிக்கிறாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகளை பிடித்திருக்கிற இந்த பிசாசிலிருந்து அவளுக்கு விடுதலை தர வேண்டும், பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். இந்த சம்பவம் எங்கே நடக்கு அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசிப்போம். 15:21. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இதுதான் ஆண்டவர் 3 வருடம் ஊழியம் செய்த அந்த நாட்களில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இஸ்ரவேலின் எல்லைகளை கடந்து புறஜாதிகளின் பட்டணத்துக்கு செல்லுகிற ஒரு சம்பவம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அந்த டெரிட்டரி இஸ்ரவேலின் எல்லைகளை கடந்து முதல் முறையாக புறஜாதிகளின் அந்த எல்லைகளுக்கு இயேசு சென்றது இங்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். தீரு சீதோன்கிறது புறஜாதிகளின் பட்டணம். ஸோ அங்கே இயேசு முதல் தடவையாக என்ன செய்கிறாருன்னா போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீரு சீதோன் பட்டணங்களில் இயேசு பிரசங்கம் பண்ணினதாகவோ அல்லது ஊழியம் செய்ததாகவோ எந்த ஒரு காரியமும் இருக்காது. அவர் போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். யாரும் தன்னை பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைவாய் இருக்கணும்னு சொல்லி அவர் வீட்டில் போய் இருக்கிறாரு. ஆனாலும் அவரால் மறைவாய் இருக்க முடியவில்லை. இவர் வந்ததை அறிந்து கூட்டம் வருகிறது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த பெண்ணும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுந்து அவரை வேண்டிக் கொள்கிறத பார்க்குறோம். இங்கே நடக்க காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கானானிய பெண்ணுடைய காரியத்தில் அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைத்த உடனே இயேசு செய்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 29வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அந்த ஹீலிங் நடந்த உடனே, சுகம் நடந்த உடனேயே இயேசு என்ன செஞ்சிடறாருன்னா அவ்விடம் விட்டு புறப்பட்டு. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அவர் போய் அங்கே தீரு சீதோன் பட்டணங்களில் ஊழியம் செய்யலை, தீரு சீதோன் பட்டணங்களில் பிரசங்கம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் நடக்கு. என்ன நடக்குன்னா, இந்த பெண்ணினுடைய மகள் சுகப்படுத்துதல், இது ஒன்று தான் நடக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு ஆத்மாவுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே சென்றார்னா தீரு சீதோன் பட்டணங்களுக்கு சென்றார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை, ஆண்டவராக இயேசு இந்த காரியத்தை செய்தார். அந்த தேவை நிறைந்த அந்த ஒரு மகளினுடைய காரியத்துக்காக. ஸோ இந்த காலை வேளையிலையும் பல பேர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நபர், அவரை ஆர்வமாய் தேடுகிற ஒரு நபரோடு கூட இடைப்படுகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நபர், அவர் அதையும் அசட்டை பண்ணலை. அந்த ஒரு நபருக்காக அந்த தீரு சீதோன் பட்டணங்களை போய் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு உடனே திரும்பி வருகிறார். நம்ம திரள் கூட்டத்தை தான் பெருசாக நினைப்போம். ஆனால் ஒரு ஆத்மாவின் மீதும் கரிசனையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நபர், சமாரிய ஸ்திரீ, அந்த ஒரு பெண்ணுக்காக அந்த நடுப்பகலில் அந்த கிராமத்தில் அந்த
கிணற்று அடியில் வெயிலில் காத்திருந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நபருக்காக நம் மீது அக்கறையுள்ள ஆண்டவர். ஆமென். நம்மளை மற்ற மனிதர்கள் கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்மை விசாரிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்மை விசாரிக்கிற நல்ல ஆண்டவர். விசாரிக்கிற ஆண்டவர் என்றால் நம் மீது கரிசனையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு பெண்ணிற்காக மாத்திரம் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் சென்று அந்த அற்புதத்தை செய்து வந்தார். இன்றைக்கும் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ இங்கு இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். 28வது வசனத்தில் வாசித்தோம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. ஸோ நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவளுடைய விசுவாசத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு இவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எல்லாம் சத்தமாக சொல்லுவீங்களா? பெரியதாக இருந்தது. இயேசு இவளுடைய விசுவாசத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு இவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா பெரியதாக இருந்தது. நல்லா கவனிங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம ஒரு நபரை பார்த்து உங்கள் விசுவாசம் உண்மையிலேயே பெருசு, யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? அற்புதம் கரெக்டாக அற்புதம் நடந்து அவங்க சாட்சி சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவோம்? உங்கள் விசுவாசம் அப்பா பெருசு அப்படின்ட்டு. அவங்க சொல்கிற சாட்சியை கேட்டு சொல்லுவோம், பெரிய விசுவாசம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அல்லது இன்னொரு பகுதியில் அவங்க போகிற ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் அவங்க நிலச்சி நிற்கிறத பார்த்து சொல்லுவோம், உண்மையிலே உங்கள் விசுவாசம் பெருசு. அதிகபட்சமாக எப்போ சொல்லுவோம்னா, ஒருத்தங்க சாட்சி சொல்லும்போது அவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மையிலே உங்கள் விசுவாசம் பெருசு அப்படின்னு. ஆனால் இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ விரும்பின சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசு சொல்லவில்லை, அவள் பெற்றுக்கொள்ள விரும்பின சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இயேசு சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. அவள் விரும்பின சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவள் இயேசு சொல்லலை உன் விசுவாசம் பெரிதுன்னு. எப்போ சொன்னார்? அவள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவளுடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு இயேசு என்ன செய்கிறாரு? அவருடைய விசுவாசத்தை குறித்து பாராட்டினார். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வேல்யூ சிஸ்டம், நம்முடைய மதிப்பீடு, நம்முடைய பார்வை இயேசுவின் பார்வையை போல மாறட்டும். நம்ம ஒரு காரியத்தை பார்த்துட்டு தான் சொல்லுவோம் இது பெருசு அப்படின்ட்டு. இவங்க வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை பார்த்து இங்கேருந்து ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், எனக்கு இருந்த முதுகு வலி, நான் டாக்டர்கிட்ட கூட போகலை, ஆனால் நான் ஜெபித்தேன், விசுவாசமாக இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்துட்டாருன்னு முதல்ல நீங்கள் யாரை நினைப்பீங்கன்னா, இவனுக்கு இந்த விசுவாசம் இல்லையே அப்படின்னு தான் என்னையத்தான் நினைப்பீங்க. இல்லை, இந்த விசுவாசம் இவனுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம அப்படித்தான் நினைப்போம். இல்லை, ஸோ நம்முடைய பார்வைகள் மாறட்டும். ஏதோ பெற்றுக்கொண்ட பின்பு அந்த விசுவாசம் பெருசுன்னு சொல்லலை ஆண்டவர். பெறுவதற்கு முன்பாகவே என்ன செய்தார்? அவளுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு பாராட்டினார். ஆமென். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நம்முடைய விசுவாசத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கட்டும். ஆமென். நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். இயேசு நம்முடைய விசுவாசத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கட்டும். ஆமென். இயேசு 2 பேருடைய விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணார். 2 பேருடைய விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணார். யாரோடைய விசுவாசத்தெல்லாம் பாராட்டினார் தெரியுமா? ஒன்று, 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளே பார்க்கவில்லை அப்படின்னு. அந்த 100க்கு அதிபதி யாரு? ரோம போர்ச்சேவகன், ரோமன். அவன் வந்து ரோமருடைய பட்டாளத்தில் இராணுவத்தில் வேலை செஞ்ச 100க்கு அதிபதி. அவன் ரோமன், இஸ்ரவேலர் கிடையாது. இங்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு அப்ரிஷியேட் பண்றாரு. யார் இவள்? கானானிய ஸ்திரீ. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அல்ல, பெரிய ஆட்களும் அல்ல, சாதாரண புறஜாதிகள், தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ரோமர், கானானிய ஸ்திரீ. ஏன் இதை சொல்றேன்னா, பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பதற்கு நீங்களும் நானும் பெரிய ஆட்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பிக் ஷாட்டாக ஊழியராக இருக்கணும்,
அவங்களா இருக்கணும் இவங்களா இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் நம்முடைய விசுவாசமும் இயேசுவினால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு காணப்படும். ஆமென். ஸோ பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பதற்கு பெரிய ஆட்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண பெண், யார் என்றே தெரியாது, பேர் தெரியாது, அவளுடைய விசுவாசம் பெரியதென்று பாராட்டப்பட்டது. ஸோ விரும்புகிறத பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அவள் என்ன செய்தாள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாராட்டப்பட்டாள். விரும்புகிறத பெற்றுக்கொண்டாதான் என் விசுவாசம் பெருசுன்னா, வேதத்தில் அநேகர் விசுவாச வீரர்களுடைய காரியங்களை பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்கும். பவுல் ஜெபித்த ஜெபத்துக்கு ஏற்ற பதில் அவருக்கு கிடைக்கல, அவருக்கு சுகமே கிடைக்கல, அவருக்கு ஏற்ற பதில் கிடைக்கல. அதனால் அவருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவருடைய விசுவாசம் சிறிதுன்னு சொல்லிட முடியாது. லாசரு அந்த ஓமையில் பார்க்குறோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டான். அவன் விரும்பி இருக்க மாட்டானா? சுகத்தை விரும்பி இருக்க மாட்டானா? பசி ஆற்ற உணவை விரும்பி இருக்க மாட்டானா? அவனுக்குள்ளும் விசுவாசம் இருந்தது, ஆனால் அவன் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் he had a great faith. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பெரியது. தன் விரும்பின காரியங்கள் சந்திக்கப்படாவிட்டாலும் இயேசுவின் மீது விசுவாசம் உடையவனாயிருந்தான் லாசரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனேல ஜெபித்த ஜெபத்துக்கு ஏற்ற பதில் அவருக்கு கிடைக்கல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொன்னாரு. ஆனா அந்த காரியமும் அவர் விரும்பின விதமா பதில் அளிக்கப்படலை. Still he had faith on God. அவருடைய பிதாவின் மேல் அவர் விசுவாசம் உடையவராக இருந்தார். ஸோ விரும்பினதை பெற்றுக்கொண்டாதான் என் விசுவாசம் பெருசு இல்லை, விரும்பினதை பெற்றுக்கொள்ளாமலும் நம்முடைய விசுவாசம் பெரிதாய் காணப்பட முடியும். ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அப்போது விரும்பினதை பெற்றுக்கொள்றதுனால பெருசுன்னு சொல்லலை. அப்போ எதன் அடிப்படையில் ஆண்டவர் இவளுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னார் என்று சொல்வதற்கு ஒரு 4 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இவளுடைய விசுவாசம் பெரியது என்று இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு அவர் கடந்து வந்த 4 டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கடந்து வந்த 4 சோர்வுண்டாக்கும் காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நாமும் கடந்து செல்லலாம். ஸோ விசுவாசம் காத்து கொள்ளுவோம். ஸோ முதலாவது இவள் எதிர்கொண்ட சோர்வு. வாசிப்போம் 22 மற்றும் 23வது வசனங்களை வாசிப்போம். அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. போதும். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும். முதலாவது அவள் எதிர்கொண்ட சோர்வுண்டாக்கும் காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நல்லா கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? திரள் கூட்டம் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இயேசு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அநேகர் அவரை பின் சென்று கொண்டிருக்கிறார்கள், திரள் ஜனங்கள். அந்த திரள் ஜனங்களின் நடுவே ஒரு சத்தம் பீரிட்டு பாய்கிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒரு சத்தம். திரள் கூட்டம் நடுவே அந்த சத்தம் கேட்ட உடனே அதை கேளாதவர் போல் செல்லல, இயேசு அந்த இடத்துல நின்றார். அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த கண் தெரியாத அந்த நபரை அழைத்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனுடைய கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு கொடுத்த ஆண்டவராக இருந்தார். அல்லேலூயா. திரள் கூட்டம் சென்ற போது அவர் கூப்பிட்டான், அந்த சத்தத்தை கேட்டு கூட நின்றார். சிருஷ்டிப்பு கூப்பிட்ட போது சிருஷ்டிகர் நின்றார், சத்தத்துக்கு செவி கொடுத்தார், சுகம் கொடுத்தார். அதே போல திரள் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நெருக்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில, எல்லாரும் நெருக்கி கொண்டு இயேசுவை சுற்றி கொண்டிருந்த நிலைமையில ஒரு பெண் மாத்திரம் விசுவாசத்தோடு கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து தேவையோடு கூட தன்னை நாடி வந்த அந்த ஸ்திரீயோடு கூட இயேசு பேசினார்.
என்னை தொட்டது யார்? சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா இவ்வளோ கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு தெரியும், இங்கே என்னை தொட்டது ஒருவர் உண்டு, என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். நடந்தது என்ன? அவளை அழைத்தார், அவளோடு பேசினார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அவளோடு கூட பேசினார். இன்னும் பார்த்தீங்கன்னா, குள்ளன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க தான் வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்கல, அவரை பேசணும், அவரோட இருக்கணும்னு நான் விரும்பலை. அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். அதனால என்ன செஞ்சான்? கூட்டமாக இருந்ததுனால வேகமாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் போய் நின்னார். அந்த நேரத்தில் இயேசு அந்த பகுதியில் வந்தபோது அவனுடைய வாஞ்சையையும் அறிந்து அந்த இடத்துல நின்று, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று பேசின நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் தன்னை ஆர்வமாய் தேடுகிற ஆத்மாவுக்கும் பலனளிக்கிற ஆண்டவர் அல்லவா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர், அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். கூப்பிடலை சகையு, வேண்டலை. ஆனால் அவன் வாஞ்சையை பார்த்து அங்கே நின்று அவனோடு கூட பேசுகிறத பார்க்குறோம், அவன் வீட்டில் போய் தங்குறத பார்க்குறோம். ஆனால் இங்கே நீங்கள் மார்க்கில் பார்த்தீங்கன்னா, அவர் பாதத்தில் விழுந்து, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் மக கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லும்போது ஏசு அவளுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியல. அப்படி இயேசுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் பாதத்தில் விழுந்து கெஞ்சும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தால் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இயேசுவை விட்டுருங்க. ஆமாம், உங்கள் பாஸ்டர்கிட்ட வாரீங்க, உங்கள் சகோதரர்கள்ட்ட வாரீங்க, கண்ணீரோடு வாரீங்க, அவங்க கண்டுக்கிடவே இல்லைன்னா என்ன செய்வீங்க? இவரெல்லாம் ஒரு பாஸ்டர்னு இவர்கிட்ட வந்து சொன்னேன் பாருன்ட்டு போயிடும். அல்ல, வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு ஃபோன் ஒரு தடவை கால் பண்ணி காலை பிக் பண்ணலைன்னா என்ன செய்வோம்? 2 தடவை கால் பண்ணி காலை எடுக்கலைன்னா என்ன செய்வோம்? 3 தடவை பண்ணி இனி இவனுக்கு பண்ணுறதே வேஸ்ட்டு. கோபம் அப்படி வரும். நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்க. இது எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். ஆமாம், அம்மா ஃபோன் பண்ணால் கிதியோன் ஃபோனை எடுக்கிறதே இல்லை. நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு கோபம் வரும். ஆனால் அதே மாதிரி நம்ம பேசும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, மற்றவங்க ஃபோனை, நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ, நம்முடைய காரியங்களை கரிசனையாக பேசும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டோ அல்லது அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு நம்மளை கவனிக்காமல் இருந்தாங்கன்னா என்ன செய்வோம்? கோபம் வரும், கோபம் வரும். இங்கே என்ன நடக்குது? அதே மாதிரி தான் ஒரு காரியம். சீஷர்களுக்கு முன்பாக கூட்டம் இருந்ததா என்னன்னு தெரில, பாதத்தில் விழுந்து கெஞ்சிரா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு. ஆனால் இயேசுவோ பிரதியுத்தரமாக அவளுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது இயேசு நம்மோடு கூட பேசாமல் இருக்கலாம், வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட இடைப்படாமல் இருக்கலாம். குறிப்பிட்ட காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு பிரதியுத்தரம் தராமல் இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவின் அமைதி அந்த பெண்ணை அசட்டை பண்ணுவதற்காக அல்ல, அவளுடைய விசுவாசத்தின் அழகையும் அவளுடைய விசுவாசத்தின் பலனையும் வெளிக்கொணருவதற்காகவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அமைதி, அவளுடைய விசுவாசத்தின் அழகு, அவளுடைய விசுவாசத்தின் பலன், strength and the beauty of her faith, அதை வெளிக்கொணர்வதற்காக அவளுக்கு வைக்கப்பட்ட பரீட்சையே. not to destroy her but to develop her faith. அவளுடைய விசுவாசத்தை அழிப்பதற்கான அமைதி அல்ல, அவளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கான பரீட்சை அது. ராகாப் ப்ராஜெக்ட் என்று பீகாரில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட காரியத்தின் நடுவே ஊழியம் என்றால், தவறான உறவின் மூலம்
இன்னும் சொல்ல வேண்டுமானால் விபச்சார பாவத்தின் மூலம் அங்கு ஒரு கிராமமே இருக்கிறது, கருவந்தியா என்கிற கிராமம். அங்கு திருமணம் என்பது இதுவரை நடக்கவில்லை. அங்கு இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் அந்த விபச்சார காரியங்களை செய்கிறபடியினால அங்கு அநேக பிள்ளைகள் தகப்பன் இல்லாதவர்களாய் அங்கு வாழ்கிறார்கள். ஸோ அந்த பிள்ளைகளை எப்படியாவது மீட்டெடுத்து, ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே அந்த தாய் என்ன செய்து விடுவென்றால் அந்த பிள்ளை அந்த தவறான தொழிலுக்குள் அனுப்பி விடுவார். ஸோ அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை எப்படியாவது மீட்டெடுத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவர்களை உருவாக்கி விட வேண்டும், இந்த காரியத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அகஸ்டின் அண்ணனுக்கும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் ஒரு பாரத்தை கொடுத்தார். ஸோ உடனே அந்த பாரத்தை கொடுத்ததும் அவங்க செஞ்ச காரியம், தங்கள்கிட்ட இருந்த பணம், ஸ்பான்சர் இவங்களெல்லாம் நாடலை. அவங்க செஞ்சது ஜெபித்தார்கள். என்ன செஞ்சாங்க? ஜெபித்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அதை மற்ற விட்டுட்டு மற்ற எல்லாம் செய்வோம்ல. ஆனால் இவங்க ஜெபித்தாங்க. எத்தனை வருஷம் ஜெபித்தாங்க தெரியுமா? ஆல்மோஸ்ட் 14 years. 14 வருடங்கள் அந்த காரியத்துக்காக ஜெபித்தார்களாம். ஏறக்குறைய 14 ஆண்டுகள் ஜெபித்ததின் விளைவாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் ராகாப் ப்ராஜெக்ட். ராகாப் என்கிற அந்த திட்டம், அதுக்கு இன்னும் நல்ல பேர் உண்டு, ராகாப் மறுவாழ்வு மையமோ ஏதோ ஒன்று. ஸோ இன்றைக்கு அந்த காரியம் ஆரம்பிக்க 14 வருட ஜபத்திற்கு பின்பு 14 வருடம் ஆண்டவர் எந்த ஒரு பதிலும் அவர்களுக்கு தரவில்லை, எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை, எந்த ஒரு ஸ்பான்சரும் எழும்பவில்லை. ஆனால் ஜெபித்தாங்க, தொடர்ந்து ஜெபித்தாங்க. ஆஃப்டர் 14 years ஆண்டவர் அதற்குண்டான வாசல்களை திறந்தார். இன்றைக்கு அந்த ப்ராஜெக்ட் நன்றாக நடக்கிறது. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அந்த இதில் இணைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஸோ எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் பதில் தரலைனாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். சில நேரங்கள் அது காலதாமதம் போல தெரியலாம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, டிலே இஸ் நாட் டினையல். டிலே இஸ் நாட் டினையல். இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நல்ல வேத ஆசிரியர்களின் நல்ல வார்த்தை. ஸோ தாமதம் என்பது ஆண்டவருடைய மறுப்பு அல்ல. ஸோ இங்கே இயேசு அமைதியாக இருந்தார். அவருடைய அமைதி என்பது மறுப்பு அல்ல. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதின் காலங்களில் நேர்த்தியாக செய்கிறார். நாம் விரும்பின நேரத்தில் விரும்புகிற விதமாக நடக்கலைங்கிறதுனால அவருக்கு அக்கறை இல்லைங்கிறதல்ல, அவர் நம்மை காட்டிலும் அதிக கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிற ஒரு வார்த்தை, God is never before his time, though often we wish he were, but he never is behind. No, not by one tick of the clock. நாம் விரும்புகிறதினால் ஆண்டவர் காரியங்களை முன்னால் செய்கிறவர் அல்ல, அதே நேரத்தில் தாமதமாகவும் செய்கிறது அல்ல. எவ்வளவு தாமதமா என்றால், கடிகாரத்தின் அந்த வினாடி முள்ளின் ஒரு வினாடி தாமதம் கூட இல்லாமல் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He is never behind. No, not one tick of the clock. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, என் வாழ்க்கையில் நான் இதை அனுபவித்து சொல்கிறேன். ஆமென். கால தாமதம் போல தெரியலாம், ஆனால் he is never behind. ஆமென். அவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் தாழ்மையாக இருக்கணும். அவருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். அவருடைய வேலைக்காக காத்திருக்கணும். ஸோ அவருடைய அமைதி என்பது நாட் டு டெஸ்ட்ராய் அவர் ஃபெய்த் பட் டு டெவலப் அவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோன்னா, தாமதிக்கும் போது ஆண்டவர் எவ்வளோதான் நம்மகிட்ட பேசியிருந்தாலும், எவ்வளவு தான் வாக்கு பண்ணியிருந்தாலும், நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மாம்சீகத்தில் செயல்பட்டுறோம். ஆபிரகாமை போல உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினது. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார்?
என்ன செஞ்சார்? இந்த சைடு இருந்து வந்த சத்தம், ஆமாம் இப்படியே காத்துக்கிட்டு இருந்தாலும் கதைக்கு ஆகாது, எதையாவது செய்யும் போய் அப்படின்ட்டு பெண்ணை கொண்டு கொடுத்து கல்யாணத்தை கட்ட வச்சு என்ன செஞ்சாங்க? மாம்சீகத்தில் செயல்பட வைத்தாள். தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கவே இல்லை. அவள் செய்தது வாய்த்தது, ஆனால் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கடைசி வரைக்கும் வேதம் அவளை மனைவி என்று அழைக்கவில்லை. ஆபிரகாமின் 2வது மனைவி என்று ஆகாரை அழைக்கவில்லை. வேலைக்காரி என்று தான், மறுமனையாட்டி என்று கூட அழைக்கவில்லை. வேலைக்காரியாகிய ஆகார் என்று தான் அதை கடைசி வரைக்கும் அழைத்தது. தேவன் அதை அங்கீகரிக்கவே இல்லை. இன்றைக்கி அநேக நேரங்களில் தாமதத்தை பார்த்து நாம் மாம்சீகத்தில் செயல்பட்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட தாமதமான நேரங்களில் காத்திருங்கள். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ காத்திருங்கள், அமைதியாய் காத்திருங்கள், அவர் பேசுகிற வரை காத்திருங்கள். ஆமென். ஆபிரகாம் செய்த ஒரு காரியம், மாம்சீகத்தில் செயல்பட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்ற நேரத்தில் கடாட்சமானார். ஸோ அவளுக்கு வேணால் அது 90 வயதாக இருக்கலாம், அதுதான் ஆண்டவர் அவளுக்கு குறித்த நேரம். ஸோ இப்படி நம்ம காலதாமதத்தை நிமித்தம் செயல்படும் போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் மட்டுப்படுத்துகிற செயல்களை செய்கிறோம். தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற காரியங்களை செய்யாதிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய வல்லமை அவர் விளங்க பண்ணும்படி, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யார் ஹோல் ஹார்ட்டடாக இருக்கிறாங்கங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆர்வமாக இருக்கிறாரு. ஸோ அந்த வல்லமையை மட்டுப்படுத்துகிற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாதிருக்க நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஸோ இயேசுவின் அமைதி அவளை சோர்வுக்குள்ளாக்கவில்லை. கண்டிப்பாக நாம் இருந்தால் சோர்ந்து போயிடுவோம், ஆனால் அவளை சோர்வுக்குள்ளாக்கலை. 2வது அவள் எதிர்கொண்ட காரியம் வாசிப்போம். 15வது அதிகாரம் 23வது வசனத்தின் 2வது பகுதி. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். 2வது சீஷர்களுடைய செயல்கள். இங்க என்ன சொல்றாங்க? இவள் நம்ம தொடர்ந்து கூப்பிடுறா, இவளை send her away. ஒன்று அவர் மேலே கரிசனையாக சொன்னாங்களான்னு தெரில, இல்லை தொந்தரவு பண்ணுறான்னு சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் அவங்க வார்த்தையை பாருங்கள், தொடர்ந்து கூப்பிடுறா, இவளை அனுப்பிவிடும். அவங்க வார்த்தைகளை பார்க்கும்போது அவங்க அவளுடைய தேவையை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அல்ல, தங்களை குறித்த கரிசனை. இவள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளை. ஸோ send her away, அவளை அனுப்பிவிடும். ஸோ சீஷர்களுடைய செயல்கள் அவளை நிராகரித்தது போன்ற ஒரு காரியம் அவங்க நடக்குது. இயேசுவை தேடி வந்து வேண்டும் போது ஸோ அவர் அமைதியாக இருக்கிறாரு. சீஷர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட நிராகரிப்பு, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கலாம். தேவையோடு வருகிறவர்களை தொந்தரவாய் பார்க்கிற நிலை. மனதுருக்கம் காட்ட வேண்டியவர்களே நிராகரிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த பெண் சோர்ந்து போகல. இன்னைக்கு கொஞ்சம் மனிதர்கள் நம்மகிட்ட அப்படி பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு தெரியும், 2 தடவை வந்து எங்களை பார்க்க முடியலன்னா அதையே சாக்கா சொல்லி சபைக்கு வராதவங்கள தெரியும், இவங்களை என்ன வந்து பார்க்க முடியல அப்படின்ட்டு. இந்த பெண் என்ன செய்யலைன்னா, சீஷருடைய செயல்கள்னால மனம் வந்து திரும்பி போகல. இயேசுக்கிட்ட வந்தால் இயேசுவின் சீஷர்களே அவருடைய வார்த்தை அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுவும் அவளை பாதிக்க இடம் கொடுக்கல. 3வது வாசிப்போம், 24வது வசனம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். 3வது, முதல்ல நான் சொன்ன இயேசுவின் அமைதி அவளை சோர்வுண்டாக்கவில்லை. சீசர்களுடைய செயல்பாடுகள் அவளை சோர்வுக்குள்ளாக்கலை. 3வது, இயேசுவின் எதிர்மறையான பதில். இயேசுவின்
எதிர்மறையான பதில். அவள் வந்து வேண்டுறா, எனக்கு இறங்கும், என் மக வேதனைப்படுறான்ங்கும் போது அவர் சொல்கிறாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன் நன்றி, மற்றபடி அல்ல. Teaching that seemed to exclude her. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவளை அப்படியே தனித்து நிற்கிறது போல காண்பித்தது. நான் என் ஜனத்துக்காகத்தான் வந்தேன், உனக்காக வரலை, உனக்காக வரலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு ஏற்ற பதிலை தராரோ இல்லையோ, சில நேரங்களில் எதிர்மறையான பதிலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேனா இல்லையா? ஆமேன். நமக்கு பயம் இருந்துட்டால் உடனே வர வேண்டிய வார்த்தை பயப்படாதே, அதுதான் வரணும். அப்போதான் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் கர்த்தர் பேசுகிறார். இங்கே வேண்டும்போது அவள் வேண்டிக் கொண்டதுக்கும் ஆண்டவருடைய பதிலுக்கும் வித்தியாசம் இருந்தது. எதிர்மறையான காரியத்தை ஆண்டவர் அங்கு பேசுகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிற அநேக எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. ஆமென். நன்மைக்காகவே ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் ஜோனி எரிக்சன் டடா. 18 வயது நிரம்பின அந்த வாலிப பெண் ஜெபித்தாள், உமக்கு பிரியமானதை செய்யணும், இன்னும் உம்மண்டை நான் கிட்டி சேரணும், என் வாழ்க்கையில் எதையாவது செய்து இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபித்த போது, ஜெபித்து விட்டு அர்ப்பணித்தாள். அவ்வளோதான். நடந்தது என்ன? கடலிலே டைவ் அடிக்கும்போது அவள் குதித்தாள். எல்லாரும் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவளை உள்ள குதித்தவளை காணும். பார்த்தா சரீரம் மிதக்குது. அப்படியே வேகமாக போய் தூக்குனா அவளால் ஒன்றும் செய்ய முடியல. குதித்ததில் பாறையில் விழுந்து அந்த முதுகு தண்டில் பயங்கர அடி, ஒன்றும் செய்ய முடியலை. என்ன ஜெபித்தா? வேறு ஒரு ஜெபம் இல்லை, உங்களுக்கு பிரியமானது செய்யணும், இன்னும் மண்டை கிட்டி சேரணும், ஏதாவது என் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபித்து விட்டு நடந்த சம்பவம் தான் இது. நடந்தது என்ன? 1 மாதத்தில் சுகமாயிருவேன், 2 மாதம், 18 வயது, நல்ல டேலண்டட் பெண், நல்ல தாளந்து பெற்ற பெண், ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரையக்கூடியவர்கள், தன் படித்த கல்லூரி மற்றும் காரியங்களில் முதல் பெண், குதிரை சவாரி செய்யக்கூடியவர்கள், நல்ல பெண், நல்ல தாளந்து நிறைந்த ஒரு பெண், அழகான பெண்ணும் கூட. நடந்தது என்ன? 1 மாதத்தில் எந்திரிச்சிருவேன், 2 மாதத்தில் எந்திரிச்சிருவேன், 3 மாதத்தில் எந்திரிச்சிருவேன். எதிர்பார்த்தால் காரியங்கள் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திக்க சென்ற ஒருவர் ரோமர் 8:28 சொன்னபோது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறான்னு சொன்னபோது கத்தி விட்டார்களாம். அந்த பெண்மணி கத்தி விட்டார்கள். என்ன நன்மையை ஆண்டவர் கண்டார்? என்ன இப்படி படுக்க வைத்து என்ன நன்மையை ஆண்டவர் கண்டார்? எப்படி நீ இந்த வசனத்தை சொல்லலாம்? என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலைன்னு சொல்லிட்டு கத்தி விட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? 1 வருடம், 2 வருடம், கடைசியிலே தெரிய ஆரம்பித்தது, இதற்கு கீழாக சரீரத்தில் எதுவும் செயல்படாத நிலைமை. கைகள் இன்ஸ்ட்ருமெண்ட் பொருத்தி தான் கையை அசைக்கக்கூடிய நிலைமை. காலம் முழுவதும் வீல் சேரில் தான் உட்காரணும். திருமணம் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம் என்று மாறிவிட்டது. நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் அனுமதித்த இந்த பாதையை ஏற்றுக்கொள்ள பழகினார்கள். ஆண்டவர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த ஜபத்திற்கு, நாம் செய்கிற ஜபத்திற்கு தேவன் எதிர்மறையான பதிலை ஆண்டவர் நமக்கு தரலாம். எதற்கு? நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. இன்றைக்கு அந்த பெண் அநேக நடக்க முடியாத அநேக நபர்களுக்கு, உலகத்தின் பல பகுதிகளில் உள்ளவர்களுக்கு வீல் சேர்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு பெரிய ஊழியத்தை அந்த அம்மா செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல வயதாயிட்டு இன்னைக்கு. ஆனால் வயதானாலும் பாருங்கள், ஊழியம் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பல வருடங்கள், சில வருடங்கள் இருக்கும், அதுக்கு முன்பாக அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்தது நிமித்தம் அவர்கள் மீண்டும் சிகிச்சைக்குள்ளாக செல்ல நேரிட்டது. அதிலிருந்து சுகமாகி வந்த உடனே அவங்க சொன்ன சாட்சி என்னென்னா, கேன்சர் மூலம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள்.
அதான் அவங்க போட்ட செய்தி. கேன்சர் மூலம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்று சொல்லி அவர்கள் போட்டார்கள். ஏன் சொல்கிறேன், சில நேரங்களில் தேவன் நம்மை இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு நடுவே நம்மை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அவங்க சொல்கிற காரியம்தான், சம்டைம்ஸ் God allows what he hates to accomplish what he loves. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தேவன் அவர் வெறுக்கிறதை அனுமதித்து அவர் விரும்புகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுபவபூர்வமாக சொன்ன வார்த்தை, அனுபவித்து சொன்ன வார்த்தை. சம்டைம்ஸ் God allows what he hates to accomplish what he loves. அவர் சிநேகிக்கதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக அவர் வெறுக்கிறதை சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த ஜெபங்கள், எதிர்பார்த்த காரியங்களுக்கு எதிர்மறையான பதில் வரலாம். பவுல் ஜெபித்தார், இந்த முள் நீங்கட்டுன்னு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதற்கு ஏற்ற பதில் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கலை. என் கிருபை உனக்கு போதும் என்றார். இன்றைக்கு அவர் பெற்ற சுகத்தை விட அவர் பெற்றுக்கொண்ட பதில் தான் இன்றைக்கி நம்மளை அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ அநேக நேரங்களில் தேவன் எதிர்மறையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லலாம், பேசலாம். எதுக்குன்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்காக நம்மை அந்த பாதையில் நடத்தலாம். இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வந்தது என் தேசத்துக்காக, உனக்காக அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவள் கானானிய ஸ்திரீ. இதை இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, காஸ்ட் ரீதியாக கூட நான் யூதன், நீ கானானிய பெண். அப்படி நம்மளை யாராவது ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? நிற்போமா மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அந்த பாதையில் அந்த பெண்ணை அனுமதிச்சார். அந்த சூழ்நிலையிலையும் அவள் நின்றாள். முதல்ல அவர் அமைதியாக இருந்தார். ரெண்டாவது சீஷர்களுடைய செயல்பாடுகள். மூன்றாவது இயேசுவினுடைய எதிர்மறையான பதில் சோர்வுக்குள்ளாகலை. நான்காவது தான் கடுமையான ஒரு சோதனை. வாசிப்போம், 25, 26 வாசிப்போம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பயங்கரமான ஒரு சோதனை. ஏசு என்ன சொல்கிறாரு? அவள் கேட்குறா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை பணிந்து கொள்ளும்போது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாரை சொல்கிறாரு? கேட்குற அவளைத்தான் சொல்கிறாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, நாய்களுக்குன்னு சொல்லலை, நாய்க்குட்டிகளுக்கு. அந்த வார்த்தை வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படிங்கிற. இப்படி ஒரு காரியத்தை கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஊழியக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? நாய்க்குட்டிகள்னு சொன்ன பிறகு நிற்போமா? நாயின்னு நம்மளை ஒருத்தர் திட்டா நம்ம நிற்போமா? ஆமாம். இன்றைக்கி எல்லா மிருகமும் வீட்டுக்குள்ளே வருது சண்டையில். ஆமாம், சரி, எங்கள் விசுவாசி வீட்டுக்குள்ளே. ஆமாம், அவள் என்னை இதை சொல்லிட்டா நான் இதை சொல்கிறேன். இங்கே இயேசு சொல்கிறாரு, நாய்க்குட்டிகளுக்கு பெரிய ஒரு டெம்டேஷன், தன்னை தாழ்த்துறதா அல்லது என்ன செய்கிறதுன்னு. அவள் என்ன செஞ்சா தெரியுமா? அப்படி இயேசு சொன்னபோது, நம்மளை யாராவது இப்படி சொல்லிட்டோம்னா, முக்கியமான ஊழியத்தில் முக்கியமான நபர்கள் நம்மளை மனம் புண்படும்படி நடத்திட்டாங்கன்னா தாங்க முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அவள் என்ன செஞ்சா தெரியுமா? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள்
தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இவ சொல்லல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீரு, என்னைய நாயின்னு பேசிட்டீரு, எப்படி நீர் பேசலாம் அப்படிலாம் சொல்லலை. அவ சொன்ன அப்படியே அக்னாலேஜ் பண்ணா, உண்மைதான். நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்லட்டுமா? இது நல்ல உதாரணம். எதற்கு தெரியுமா? Blessed are the poor in spirit. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்களை நீங்கள் உயர்த்தி பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, தங்களுடைய நிலையை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். தங்களுடைய தேவையை அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை. தன்னுடைய ஆவிக்குரிய தேவையை உணர்ந்தவன் அவனை உயர்த்தி பேசினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, தன்னுடைய நிலையை உணர்ந்தவனா இருப்பான். எதுவும் அசைக்காது. நல்ல உதாரணம் போவாஸ் களம். போவாஸ் சொல்றாரு, நீ உன் புருஷன் இறந்த பின்பு உன் மாமியாருக்கும் அவளுடைய வீட்டாருக்கும் செய்ததையும், நீ உன் ஜன்ம தேசத்தை, உன் தகப்பன் தாயை எல்லாரையும் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்ததும் எனக்கு அறிவிக்கப்பட்டது, விவரமா அறிவிக்கப்பட்டது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின், கர்த்தருடைய செட்டைகளின் நிழல் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. அவளுடைய அர்ப்பணம், அவளை பாராட்டி அவளுக்கு ஒரு நல்ல பிராமிஸ் வார்த்தை சொல்லப்பட்ட போது, ரூத்து அந்த போவாசின் களத்துல ஜம்ப் பண்ணல, குதிக்கல. அவளை பாராட்டி பேசும்போது, அவளுடைய அர்ப்பணம் தெரிந்த போது, ரூத்து காலரை தூக்கி விட்டு சொல்லல, என் அர்ப்பணம் சபைக்கு தெரிந்து விட்டது, என் அர்ப்பணம் போவாசுக்கு தெரிந்து விட்டது, நான் செய்த காரியம் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, ஐ ஆம் சம்மன் ஸ்பெஷல் சொல்லல. அவ சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவளை உயர்த்தி பேசின போது அவள் சொன்ன காரியம், ஆண்டவனே, உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமானமாயிராவிட்டாலும் என்னோடு பட்சமாய் பேசினீரே. அங்கு வேலை செய்த களத்துல, போவாசின் களத்துல வேலை செய்த வேலைக்காரிக்கு கூட தன்னை சமானமா நினைக்கல ரூத். அப்படி இருந்தா தன்னை தாழ்த்தினாள். பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவ பெற்றுக்கொண்டான். வேலைக்காரிகளுக்கும் ஒருத்திக்கும் சமானம் இல்லை என்று தன்னை தாழ்த்தினவள் வேலைக்காரிகளுக்கெல்லாம் எஜமாட்டியாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த போவாஸ் களத்துல பொறுக்க சென்றால் அந்த போவாஸ் களத்திற்கு ஓனர் அவளை மாற்றினார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இங்கே ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தே வருகிறது. நாய்க்குட்டிகள் என்ற வார்த்தை வருகிறது. அதை கேட்டுவிட்டு அவள் மனம் புண்படவில்லை. அவள் சொன்னால், ஆம் ஆண்டவரே, மெய்தான், நான் ஒரு நாய்தான். எஜமானுடைய துணிக்கை, உலகம் தருகிற முழு அப்பத்தை காட்டிலும் எஜமானுடைய மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கை, அது போதும், நான் திருப்தி ஆவேன். தன்னை அக்னாலேஜ் பண்ணா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கையில குணப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஊழியன் வெளியே வந்திருக்க வேண்டும், அவன் என்னுடைய பலவீனப்பட்ட பகுதியில் அவன் கை வைத்திருக்க வேண்டும், அவன் வைத்து தடவி ஜெபித்திருக்க வேண்டும். அதையல்லவா நான் எதிர்பார்த்தேன். ரதத்திலிருந்து இறங்காத பராக்கிரமசாலி என்ற வெளியே பெயருடைய உள்ளே குஷ்டரோகியாக வாழ்ந்த நாகமான். உள்ள பெருமை எதிர்பார்ப்பு என்ன? ஊழியன் வெளியே வரணும். நான் யாரு? ஃபாரின் மினிஸ்டர். எலிசாவுக்கு ஃபாரின் மினிஸ்டர் வந்தாலும் சரி, உள்நாட்டு மினிஸ்டர் வந்தாலும் சரி, போயா, ஹல்லேலூயா, ஆமே, ஆமாம், அவனை போய் குளிக்க சொல்ல, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்துடக்கூடாது, ஒரு அமைச்சர் வந்துடக்கூடாது. பெருமை அவனை தாழ்த்த விடலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான், நான் யார், ஏன்ட்ட இவர் இப்படி நான் பேசலாம், ஏன்ட்ட இவர் இப்படி நடக்கலாம். குஷ்டரோகமாக தான் போவேன். அந்த வேலைக்காரன் இருந்த அறிவு கூட
பராக்கிரமசாலியாகி அந்த நாகமானுக்கு இல்லை, அவன் சொன்னபோது அவனுக்கு புத்தி வந்தது, தாழ்த்தினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு இருக்குதா? அக்னாலஜ் பண்ணா, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. இந்த 4 காரியங்களையும் கடந்து வந்த பின்பு தான் ஏசு அவளை பார்த்து சொன்னார், women, your faith is great, hallelujah, it shall be done for you as you wish. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. ஆமென். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச பாதையிலையும் நமக்கு எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம்? இத்தனை ஸ்ட்ரகிள்ஸும் அவளுடைய ஃபெய்த்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கல்ல, அவள் எத்தனை மகத்தான விசுவாசத்தை உடையவளாக இருந்தாள் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தேவன் அனுமதித்த பாதை அது. ஹல்லேலூயா. ஸோ இந்த காலவெளியில் எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வழியாக போனாலும் சரி, ஏசு ஒருவேளை நம்ம விரும்பின நேரத்தில் விரும்பின விதமாக காரியங்களை செய்யாமல் அமைதியாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்டருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கலாம். காத்திருங்கள், அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். செயல்கள், மனிதர்களுடைய செயல்கள், இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது நம் மீது கரிசனை காட்ட வேண்டியவர்களை கரிசனையின்றி, மனதுருக்கம் காட்ட வேண்டியவர்களை மனதுருக்கம் இல்லாமல், தங்களை நம்மை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் அனுமதிக்கப்படலாம். சோர்ந்து போகாதிருங்கள். எதிர்மறையான பதில் நமக்கு வரலாம். வேதத்தில், பைபிளில் நமக்கு வசனத்தின் மூலம் எதிர்மறையான பதில் வரலாம். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய ப்ராமிஸை பிடித்து கொண்டு நில்லுங்கள். கடைசியாக எந்த விதத்திலும் உங்களை உயர்த்தி விடாதிருங்கள், தாழ்த்தி விடுங்கள். ஆவியில் உண்மையாகவே எளிமையுள்ளவர்களாக வாழ்ந்துருங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அசட்டை பண்ணாத நல்ல ஆண்டவர். ஸோ ஷீ வாஸ் அப்ரிஷியேட்டட். அவளுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லுது எப்போன்னா, அவள் சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அல்ல, பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.